இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருச்சி ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கோம். ஸோ திருச்சி ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கடை, சிம்பிளான ஒரு வீட்டில் இட்லி ப்ளஸ் சட்னி சாம்பார் செஞ்சு வீட்லேயே இருந்து பரிமாறி இது பண்ணுறாங்க. ஹோட்டல் மாதிரி சின்னதாக நடத்துகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பேச வந்திருக்கோம். ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு itaste. ஸோ இன்றைக்கி நம்ம திருச்சியில் இருக்கோம். திருச்சி ஏர்போர்ட்டில் பத்மா இட்லி கடை அப்படிங்கிற ஒரு கடையில் இருக்கோம். ஸோ இது கடைன்னு சொல்ல முடியாது, ஒரு வீட்டில், சின்ன வீட்டில் அவங்களே சமைச்சு இட்லியெல்லாம் மக்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் இட்லி சாப்பிட்டுட்டே நம்ம பேசலாம். நாங்கள் ஒரு 30-40 வருஷமாக இந்த கடை வச்சுருக்கோம். ஆரம்பத்தில் 10 பைசாவுக்கு ஆரம்பித்தோம். அப்புறம் 4 10 பைசா இப்படி ஏறி இப்போ 3 இட்லி 10 பைசா. ஆமாம், இல்லை ஒரு இட்லி 10 பைசா ஏற்கனவே கொடுத்தது. இப்போ கணக்கு பண்ணிங்கன்னா 3 ரூபா 30 பைசா அவ்வளோ ஒரு இட்லி. அந்த அளவுக்கு ஒரு 30-35 வருஷமாக இதே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு ரெடி பண்ணி முதல் நாளே சொன்னாக்கா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 100, 200, 500 அது மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். தோசையும் கொடுப்போம். தோசை வந்து வீட்டு தோசை 10 ரூபா. சட்னி சாம்பார் வைப்போம். ஒவ்வொரு நாளைக்கு குருமா வைப்போம். யாரும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னா மல்லி அல்லது புதினா துவையல் வச்சு செஞ்சு கொடுப்போம். அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணிக்குவோம். பெரும்பாலும் பாத்திரத்துலலாம் வந்து இங்கே வாங்கிட்டு போவாங்க. பேக் பண்ணி கொடுக்க மாட்டோம். ஏன்னா இந்த பிளாஸ்டிக் அது எதாவது அவாய்ட் பண்ண சொன்னதுனால அதில் நாங்கள் கொடுக்க மாட்டோம். பெரும்பாலும் வெஜ்ஜு தான், அது நான்வெஜ்ஜெல்லாம் செய்ய மாட்டோம். கோயிலுக்கு போகிறவங்கலாம் வந்து சாப்பிட்றதுனால நான்வெஜ்ஜு செய்ய மாட்டோம். காலையில் டிஃபனும் நைட்டு டிஃபனும். ஆமாம், காலையில் மத்தியானம் கிடையாது. கரெக்ட். சாம்பார் போட்டு வச்சுருவீங்க. வேணாமா? வேற என்ன பண்ணணும்? 2 இட்லி மட்டும் போதும். சட்னி மட்டும் வைங்க அவருக்கு. சட்னி வைக்கணும். கார சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி. ஸோ சூடாக இட்லி இப்போ தான் அந்த அடுப்புலேருந்து எடுத்தாங்க. சூடாக இட்லியும் சாம்பார், சட்னி, கார சட்னி 3 இருக்குது. 3 எவ்வளோண்ணே? இது 3 இட்லி ப்ளஸ் சாம்பார் ப்ளஸ் சட்னி 10 ரூபா தான். ஸோ இந்த 10 ரூபாக்கு வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ்னு வைங்களேன். நான் ஆக்சுவலாக வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி வந்து 7 ரூபா வந்துடும். ஒரு இட்லியே 7 ரூபா வந்துடும் நார்மலாக. மினிமம் ஒரு தள்ளுவண்டியில் கூட 7 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு இட்லி. பட் இங்கே 3 இட்லி 10 ரூபாங்கிறது நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ். இட்லி நல்லா சூடாக சாஃப்டாக இருக்குது. சாஃப்டாகவும் இருக்குது. செம்ம சாஃப்டாக இருக்குது. தேங்காய் சட்னி வந்து வாட்டரியாக நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. கார சட்னி நல்லா திக்காக காரமாக இருக்குது. இவங்க வந்து சாம்பார் ஒரு நாள், இன்னொரு நாள் குருமா, அப்படி மாற்றி இவங்க செய்வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சாம்பார் இருக்குது. பட் வெரி சிம்பிள், வெரி அஃபோர்டபுள் பிரேக்ஃபாஸ்ட்னு வைங்களேன். நல்ல ஒரு இது. ப்ளஸ் இது வந்து ஒரு 30+ இயர்ஸாக இவங்க வந்து 40 இயர்ஸாவா, அரௌண்டு 40 இயர்ஸாக இவங்க வந்து இங்கே இதை இவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு இட்லி 10 பைசாவாமா. ஸோ 10 பைசாவில் இருக்கும்போது இவங்க வந்து இந்த இட்லி செஞ்சு மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் 3 இட்லி 10 ரூபாங்கிறது தட் இஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் வந்து பார்சல் வாங்க, லோக்கலில் இருக்கிற மக்கள் வந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்படியே பார்சல் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த ப்ரைஸுக்காகவே கண்டிப்பாக லோக்கலில் இருக்க வந்து எல்லாம் வந்து பார்சல் வாங்குறாங்க. இவங்க அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. சின்ன சின்ன தோசை, தோசையும் செய்வீங்க. இப்போ தோசை போட முடியுமா? இன்னும் ஊற்றிட்டியா? சாம்பார்
ஸோ கைஸ் ஒரு 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 செமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிள் தான். இட்லி ப்ளஸ் சாம்பார். ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் டுடே இட் இஸ் கம்ப்ளீட்லி வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட். வேலூர்ல ஒரு இடத்துல சாப்பிட்டோம். வேலூரில் சாப்பிட்ருக்கோம். பட் இங்கே வந்து இந்த சாம்பார் சட்னி அண்ட் யூனோ தக்காளி கார சட்னிக்கு தக்காளி சட்னி. அது தக்காளி இப்போ விற்கிற ப்ரைஸஸில் அவங்க இன்னும் தக்காளி சட்னி தராங்க. அதுவும் 3 இட்லி 10 ரூபாய்க்கு அப்படிங்கிறது அமேசிங் ப்ரைஸஸ். ரியலி ஒரு ரொம்ப பாராட்டக்கூடிய வேண்டிய ஒரு ஒரு இடம் தான் இது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் திருச்சி ஏர்போர்ட் பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணணும். இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட ஒரு ரிக்வஸ்ட். பிகாஸ் இந்த இதுலேயும் அவங்க ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தராங்க அப்படிங்கிறத நான் வந்து திருப்பி அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நைஸ் திங். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பாய் ஃப்ரம் itaste. என் கறி ஜோக்கு நான் இன்னும் முடிக்கல. சொல்கிறா என்ன? பட் மறந்துருச்சு இல்லையா? மறந்துருச்சு. அது பழைய ஜோக்கு வச்சிருக்கேன். சரி விட்டுரு. இல்ல சொல்றேன். ஒரு பாட்டி தோசை சுட்டாங்களாமா. ஆனா அந்த தோசை பறந்துருச்சாமா. ஏன்? பேப்பர் தோசை. சூப்பர். சரி ஓகே கைஸ், see you. Bye. பாய். பாய் பாய்.